வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்ட் ட்ரேட் தமிழா. எஸ்டர்டே நிஃப்டியில் நாம் ஒரு லைவாக ஒரு செட்டிங் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். 3 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணாங்கன்னா அந்த 3 மினிட்ஸ் ஓபியை டேப் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாங்க, ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணாங்க. அடுத்த டேப்பில் அப்சைட் மூமெண்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்தோம். அதுக்கு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சோம். அதே போல் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நாம் வச்சது 100 பாயிண்ட் டார்கெட் தான். ஆனால் நேற்று நிஃப்டி மூவிங் 300 பாயிண்ட் தாண்டி மூவ் பண்ணிட்டாங்க. நம்ம எஸ்எம்சி கான்செப்டில் ஆர்டர் பிளாக்கு 3 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸு அதுக்கோட ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோவில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே போல் இன்றைக்கி நிஃப்டியில் உங்களுக்கு லைவாக எஸ்எம்சி கான்செப்ட் படி எப்படி செட்டிங் போடுறதுன்னு லைவாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. 1 hourல் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒன்று மார்க் பண்ணுறோம். அடுத்து 15 மினிட்டில் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணுறோம். மார்க்கெட் அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வச்ச சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு தான் இப்போதைக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 15 மினிட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த டேப்பில் அப்சைடு போகும்போது சொல்லி ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பதிவுலாம் சொல்லியிருக்கோம். மார்க்கெட் ஒரு புதுசாக ஒரு நியூ ஹையை பீட் பண்ண போகிறாங்கன்னா ஏதோ சாதாரணமாக ரீச் பண்ணுற மாட்டாங்க. அவங்க டவுன் சைடு போகிறன்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுவாங்க. கீழே இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கீழே ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்க்குறோம். டிசிஎஸ் இப்போ தான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகிட்டு வராங்க. மற்றதெல்லாம் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சிலாம் கொஞ்சம் நடுநிலையில் தான் இருக்காங்க. மார்க்கெட் அந்த 15 மினிட் ஓபியை டேப் பண்ணிட்டு போனாங்கன்னா, ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அப்சைடு ஒரு என்ட்ரி எடுப்போம். அப்படி இல்லைன்னா இன்னும் டவுனில் போகிறாங்கன்னா கீழே ஒரு வேலிடான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலர் லைன் கீழே வந்தாங்கன்னா கரெக்ஷனில் டவுன் சைடு ஒரு என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் அந்த டவுன் சைடில் இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை அதில் இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க நண்பா. மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு அடுத்த டேப்பில் லைவாக ஒரு என்ட்ரி எடுப்போம். இதான் ப்ரோ எஸ்எம்சி கான்செப்ட். இதை கற்றுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி நண்பா.